Boya BY-MM1 Plus அப்படிங்கிற இந்த மைக் நம்ம கையில இருக்கு. இதோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம கையில ரெண்டு மைக் இருக்கு. இந்த ரெண்டு மைக்ல ஒரு மைக்கை உங்களுக்கு நான் கிவ் அவே பண்ண போறேன். சோ கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது, வின் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் ஏதாவது ஒரு மைக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்க ஏதாவது மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மைக் என்ன மாடல், என்ன பிரைஸ், அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைல்டா கீழ கமெண்ட் பண்ணுங்க. யாராவது புதுசா மைக் வாங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க கமெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த மைக்கோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். பாக்ஸ் வந்து புதுசா வித்தியாசமா எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த BY-MM1 ஓட பாக்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. இங்க ஃப்ரண்ட்ல வந்து மைக்கோட இமேஜ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சில விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. என்னென்ன கம்பேட்டபிள் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. மொபைல் போன், டேப்லெட், லேப்டாப், கேமரா எல்லாமே இது வந்து கம்பேட்டபிள் தான். பின்னாடி வந்து அதோட முக்கியமான ஸ்பெக்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இருக்குது. இதுக்கப்புறம் உள்ள போயாவோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மைக் வைக்கிறதுக்கு ஒரு பவுச் மாதிரி கொடுத்திருக்காங்க, ஒரு சுருக்கு பை. இது எப்பவுமே போயா மைக் வாங்குற எல்லாத்துலயுமே கொடுப்பாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேஃப்டியா மைக் எங்கயாவது எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இந்த சுருக்கு பையில வச்சு எடுத்துட்டு போலாம். அதுக்கப்புறம் இங்க மைக் இருக்குது. மைக்கோட ஸ்பான்ச் கொடுத்திருக்காங்க. டெட் கேட் மஃப் அப்படின்னு இத சொல்லுவாங்க. மைக்கை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். இதுக்கப்புறம் ரெண்டு கேபிள் கொடுத்திருக்காங்க கனெக்ட் பண்றதுக்காக. ஒன்னு வந்து TRRS, அதுக்கப்புறம் இன்னொன்னு TRS. இதுல எந்த பின்ன கேமரால கனெக்ட் பண்ணனும், எந்த பின்ன மொபைல்ல கனெக்ட் பண்ணனும், எதை மைக்ல கனெக்ட் பண்ணனும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் இமேஜ் எல்லாம் போட்டு ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. அதனால ரொம்ப ஈஸியா நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இதுக்கப்புறம் ரைட் உடைய ஒரு ஷாக் மவுண்ட் கொடுத்திருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா இதுல மைக்கை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு டேபிள்ல இல்ல கேமரால எங்கயாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸடா வச்சு நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். அப்போ அந்த பில்டிங்ல யாராவது நடக்கறாங்க, இல்ல அந்த டேபிள்ல தட்டுறாங்க, இல்ல சின்ன வைப்ரேஷன் மூலமா நிறைய நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக இது வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரைட் பிராண்ட் தான் நிறைய பெரிய பெரிய பிராண்டுக்கு இந்த ஷாக் மவுண்ட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது, வேற எதுவுமே இல்ல. இப்போ மைக்கை பத்தி டீடைல்டா பார்ப்போம். மைக் வந்து நல்லா குவாலிட்டியா பில்ட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து ஃபுல்லாவே மெட்டல்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. சோ மேல கூட எல்லாமே வந்து இங்க மெட்டல்ல தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பில்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டம்ல பார்த்தா அப்படின்னா ரெண்டு பின் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து லைன் அவுட். இந்த லைன் அவுட்ல கனெக்ட் பண்ணி இன்னொரு எண்ட வந்து நீங்க மொபைல், கேமரா எதுல ரெக்கார்ட் பண்ண போறீங்களோ அதுல கனெக்ட் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து ஹெட்போன் பின். இது வந்து ஷாட்கன் மைக் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்டேஜுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ அவங்க பேசிட்டு இருக்கிற ஆடியோ வந்து நீங்க லைவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ அவங்க பேசிட்டு இருக்கிற ஆடியோ வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கா, இல்ல அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறத நீங்க லைவ்ல கண்டினியூஸா அதை லிசன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ஹெட்போன்ல இருந்து நீங்க அவுட் எடுத்து அதை வந்து நீங்க கண்டினியூஸா கேட்டே இருக்கலாம். ஏதாவது இடத்துல ஆடியோ ப்ராப்ளம் அப்படின்னா அதை இமிடியேட்டா ஃபிக்ஸ் பண்ண முடியும். சோ லைவா ஆடியோ கேட்கிறதுக்காக இந்த ஹெட்போன் பின் கொடுத்திருக்காங்க. சோ அதனால ஸ்டேஜ் மாதிரியான இடங்களுக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த மைக் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். லைவ் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்றதுக்கும் இந்த மைக் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண போறீங்க, இல்ல கேமரால கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் இந்த ஷாக் மவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷாக் மவுண்ட் வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் மேட் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்ல மேட் பண்ணிருக்காங்க. இந்த மைக்கை ஷாக் மவுண்ட்ல மாட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இத மாட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் மைக் வந்து கீழே விழவே விழாது. அந்த அளவுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இதோட ஃபிட்டிங் வந்து இருக்குது. இப்போ இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி இன்டோர்ல டிஃபரண்ட் டிவைஸ்ல எப்படி இருக்குது, அவுட்டோர்ல டிஃபரண்ட் டிவைஸ்ல எப்படி இருக்குது அப்படிங்கறத நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மைக்கை என்னோட மொபைல் போன்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். சோ இன்டோர்ல மொபைல் போன்ல இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த ஆடியோ மொபைல் போன்ல இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ற ஆடியோ. சோ இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுட்டு இருந்த ஆடியோ வந்து வேற மைக். சோ இந்த மைக்ல மொபைல் போன்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. அடுத்ததா ரெக்கார்டர்ல நான் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மைக்கை என்னுடைய Zoom H1 ரெக்கார்டர்ல கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த ஆடியோ வந்து இந்த மைக்கோடது ரெக்கார்டர்ல கனெக்ட் பண்ண ஆடியோ. சோ மொபைலோட இதோட ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா கேமரால கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மைக்கை என்னுடைய Canon கேமரால கனெக்ட் பண்ணி இருக்கேன். இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த ஆடியோ போயா மைக்கை Canon கேமரால டைரக்டா கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆடியோ. கேமராவுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். சோ கேமராவுக்கு மேல தான் மைக்கை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இன்டோர்ல எப்படி இருக்குது அப்படிங்கறத நீங்களே பாருங்க. இப்போ நம்ம அவுட்டோர் வந்தாச்சு. இப்போ மைக்கை வந்து என்னுடைய Canon கேமரால கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். கேமராவுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்கும். அவுட்டோர் நாய்ஸ் இருக்குது. நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கிற இந்த ஆடியோ வந்து அவுட்டோர்ல இந்த போயா மைக்ல கேமரால கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற ஆடியோ. ஆடியோல எந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு கெயின் இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. அடுத்ததா நம்ம ரெக்கார்டர்ல எப்படின்னு பார்ப்போம். அடுத்ததா மைக் வந்து நம்ம Zoom H1 ரெக்கார்டர்ல மாட்டிட்டோம். இப்போ அவுட்டோர்ல இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ கேமராவுக்கும் இங்கே ரெக்கார்டர்ல மாட்டும் போதும் அவுட்டோர்ல எந்த அளவுக்கு நாய்ஸ் குறைஞ்சிருக்குது, எந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குது, இது பெட்டரா இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்க. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த ஆடியோ வந்து இந்த மைக்கை Zoom H1 ரெக்கார்டர்ல கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஆனால் இதோட வயர் லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கனால ரெக்கார்டரை வந்து என்னோட பாக்கெட்ல வச்சு மைக்கை மட்டும் பிடிக்க முடியல, ரெண்டையுமே பிடிச்சிட்டு இருக்கிறேன். அதனால உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா லென்த்தியான வயர் வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா வாங்குற மாதிரி வரும். பாக்ஸ்ல வர்ற வயர் வந்து
இவ்வளோ தான் ஷார்ட்டான ஒரு வயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது? மூணுலமே யூஸ் பண்ணும்போதும் காற்றோட ஸ்பீடு வந்து இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கேமராவில் கனெக்ட் பண்ணோம், அப்புறம் ரெக்கார்டரில் கனெக்ட் பண்ணோம், இப்போ வந்து மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ மூணுலமே ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்தது, நாய்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருந்தது, ஓவராலாக எதில் ஆடியோ குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குது அவுட்டோரில் இந்த மைக்கில் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்ததாக சொல்கிறேன். இப்போ இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி இன்டோரில் எப்படி இருக்குது, அவுட்டோரில் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் டிவைஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் சாம்பிள் வந்து காமிச்சேன். ஸோ நான் காமிச்ச சாம்பிளில் எதில் பெஸ்ட்டாக இருக்குது, அது எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இந்த மைக்கில் வந்து கம்ப்ளீட்டாக நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுது, இன்டோரில் இருந்தாலும் சரி அவுட்டோரில் இருந்தாலும் சரி. ஸோ ஆடியோ குவாலிட்டியும் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் டிவைஸில் யூஸ் பண்ணும்போதும் ஆடியோ வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுக்குது. இருந்தாலும் இன்டோரில் யூஸ் பண்ணும்போது எக்கோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கெயின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த டெட் கேட் மஃப் யூஸ் பண்ணுறதுனால தான் நாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகுது. அதே நேரத்தில் ஆடியோட கெயின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி ஆடியோட குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம டீட்டெயிலாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக அந்த மைக்கோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2500 ரூபாய்க்கு அமேசானில் சேல் பண்ணுறாங்க. பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு செம பில் குவாலிட்டியோட அந்த மைக் இருக்குது. ஆடியோ குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் டிவைஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் எந்த டிவைஸில் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீலாகிங் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்மார்ட் ஃபோனில் மட்டுமே வச்சு ரெக்கார்ட் பண்ணணும், இல்லை அவுட்டோரில் இன்டர்வியூ மாதிரி எடுக்கணும், இல்லை ஸ்டேஜ் ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த மைக் வந்து ஒரு எக்ஸலண்டான சாய்ஸாக இருக்கும். அதனால தேவைப்படுறவங்க தாராளமாக இந்த மைக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆடியோ குவாலிட்டி நான் எல்லாமே சாம்பிள் காமிச்சிட்டேன். என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மைக்கோட கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சேனலுடைய எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். யூடியூப், ஃபேஸ்புக் குரூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போக போயா பிராண்டுடைய யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் லிங்க் இது ரெண்டையுமே நீங்க ஃபாலோ பண்ணணும். எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோவுக்கு கீழே இந்த மைக்ல நீங்க என்னெல்லாம் பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த கமெண்ட்ஸ்ல இருந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுல இருந்து கரெக்டா 30வது நாள் யார் வின்னர் அப்படிங்கறத நம்மளுடைய ட்விட்டர்ல அனௌன்ஸ் பண்ணுவோம். நீங்க அங்க யார் வின்னர் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ போயாவோட இந்த மைக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பெஸ்டான மைக் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதை விட நிறைய பெஸ்டான மைக்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க ஏதாவது வயர்லெஸ் மைக் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே போயாவோட வயர்லெஸ் மைக்கும் அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபரண்டான கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெக் படீஸை எல்லா சோஷியல் மீடியாலுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்குமே இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.